Hello everyone, it's I Tamilan, developer streamer engineer. இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஐ லைஃப் அப்படிங்கிற சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங்கர் வீடியோஸ் இருக்கும் நம்மளோட சேனலோட லாங்கர் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது லைவ் ஸ்ட்ரீம் கிடையாது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டெய்லி என்னோடய லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நான் பண்ணுற சில ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை அப்படியே ஒரு வீலாக் மாதிரி இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன், அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி என்ன மாதிரி இது பண்ணுவேன், என்னோட தாட் ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உள்ள சீரிஸ் இந்த இது. அண்ட் இதில் நீங்கள் சில விஷயங்களை பார்க்கும்போது டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ப்ரோ உங்ககிட்ட வேறு லெவல் டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பீப்புளுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியும். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எக்ஸாக்டாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செட்டப் தெரியுமான்னு தெரியவில்லை. பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் கண்ட்ரோல் சூப்பர். ஓகே ஃபைன். சரி இப்போது செட்டப்பை கொஞ்சம் லைட் அப்படியே ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சில ஒயரிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கே ஒயர் தொங்கிட்டு இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ இந்த ஒயரிங்லாம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்ட்ராவாக என்னோடய பழைய ப்ராட்பேண்ட் இருக்காங்களா, பழைய ப்ராட்பேண்டோட மோடம்மை நான் மோடம் இல்லை ரவுட்டர் எடுத்து நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் புது ரவுட்டர் தான் கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். கொடுத்துருக்காங்க, புதுசாக வந்து மோடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே டிவைஸ் தான், அதில் ஆண்டனா கிடையாது. ஆனாலுமே ரேஞ்ச் நல்லா தான் இருந்துச்சு. ஜியோ மோடம் ஆண்டனா கிடையாது, ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரே நேரத்தில் 2.4 GHz ஒய்ஃபையும் இருக்கும், ஒரே நேரத்தில் 5 GHz ஒய்ஃபையும் இருக்கும். 5 GHz ஒய்ஃபை வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. 400-500 Mbps கிட்ட கிடைக்குது. அண்ட் அந்த இன்னொரு இது இருக்குல்ல 2.4 GHz இருக்குல்ல, 2.4 GHzல வந்து என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் 150 Mbps தான் கிடைக்குது. ஓகே, அப்போ 5 GHz யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. அதில் தான் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்மளோட வீட்டில் அலெக்ஸா இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் பல்ப்ஸ் இருக்குல்ல, ஸ்மார்ட் பல்ப்ஸ் ரெண்டுமே எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா 2.4 GHzல தான் கனெக்ட் ஆகிருக்கும். அது 5 GHzல கனெக்ட் ஆகாதான். ஏன்னா 2.4 GHz வந்து ரேஞ்சு அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். 5 GHzல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது லைட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், லைட்ஸ் ஒரு ஸ்மார்ட் லைட்டு முடிஞ்ச அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்க மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. 5 GHz இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க மாட்டாங்க. லாங்கர் ரேஞ்ச் எது அப்படிங்கிற மாதிரி இது பார்த்து அவங்க 2.4 GHz கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, என்னோட 2.4 GHz நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு தான் வரும். மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது 140 Mbps மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 MB 11 MB இட்ஸ் நாட் என்ன ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ரவுட்டர் எடுத்து மாட்டியிருக்கேன். என்னோட ரவுட்டரில் வந்து அது ஒரே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் தான் காட்டும். அந்த ஒரே ஆக்சஸ் பாயிண்ட்டில் எல்லா டிவைஸஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் 5 GHz இருக்கும் அண்ட் 2.4 GHz ஆக்ட் பண்ண அட் த சேம் டைம். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மிங்கிள் பண்ணி ஒரே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் அதை வெளியில் வந்து அதுக்கு பேர் என்ன என்கேப்சுலேட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் கிடையாது, அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆண்டனா இருக்குது. அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜியோ மோடமை விட மேபி ஜியோ மோடம் ஆர் ரவுட்டர் ரெண்டையுமே சேர்த்து கம்பேர் பண்ணும்போது அதோட ஸ்பீட் இருக்குல்ல, அந்த டிபி லிங்க் ஆர்ச்சர் C6 நினைக்கிறேன், அந்த ரவுட்டரில் அதோட ஸ்பீடு ஒய்ஃபை ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 600 Mbps கிட்ட இருக்குது கம்பேரிங் டு ஜியோவில் 5 GHz மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 600-500 தான் போட்டிருக்காங்க. அதில் 800 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் நினைக்கிறேன். ஸோ ஒன் செகண்ட், நான் மொபைல் ஃபோனை பார்த்தாலே சொல்லலாம். அண்ட் இது நார்மலாக இருக்கிற ஒரு டிப்பிக்கல் யூடியூப் வீடியோ மாதிரி இருக்காது. நம்மளோட சேனலில் வந்து ஸ்பீடாக பேசிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்பீடாக தான் பேசுவேன், பட் இருந்தாலும் வந்து இது எந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயத்தை முடிச்சனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் வீடியோ தான். அண்ட் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நான் இப்போ என்னோடய ஒய்ஃபை செக் பண்ணுறேன். இப்போது சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸில் அது ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மேக் அட்ரஸில் ரேண்டமாக மேக் அட்ரஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைனா, நான் ஸ்டாட்டிக் IP அசைன் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு அதில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதில் வந்து 585 Mbps காட்டுது. நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட ஆர்ச்சர் 6ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 585 Mbps காட்டுது. இப்போது அந்த ஜியோ மோடமோட 5 GHzல கனெக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 700 கிடைக்குது. இப்போது ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்குது. அது ஏன் ஃப்ளக்ஷுவேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
பட் மெயின் ரீசன் வந்து நான் எதுக்காக ஆர்ச்சர் 6 கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 GHz கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீட் நல்லா இருக்குது, பட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் டிலேயாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் மெசேஜ் சென்டே ஆகுது, சம்டைம்ஸ் 2 செகண்ட்ஸ் கழிச்சு போகுது, சம்டைம்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் நடக்குது. ஒரு ரிலேபிளாக ஒரு மாதிரி கரெக்டாக இல்லை. இத்தனைக்கும் ரவுட்டர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட அந்த இதில் தான் இருக்குது. நான் உள்ளே வச்சு கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் அதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ பேசிக்லி அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் என்ன பண்ணேன்னா ஸ்பீட் அண்ட் இதுக்காக கன்சிடர் பண்ணி நான் அந்த ஆர்ச்சர் 6 எடுத்து கனெக்ட் பண்ணேன். பேசிக்லி இது இப்போதைக்கு எனக்கு வந்து 702 Mbps காட்டுது. திருப்பி பேக் டு ஆர்ச்சர் 6 போகிறேன். ஆர்ச்சரில் என்னோட கனெக்ஷன் எவ்வளோ காட்டுது? ஆர்ச்சரில் இப்போ வந்து 585 Mbps காட்டுது. ஓகே, ஐ கார்டு எதனால் இது இப்படி காட்டுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ வந்து அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் போட்டிருக்கேன். அது தனியாக இல்லை, அது அந்த மோடம் கூட கனெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அந்த மோடமோட மேக்ஸிமம் ஸ்பீட் அவ்வளோதான் அதில் கொடுக்குதா இருக்கும், அதனால் இருக்கலாம் அப்படின்னு நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் 100% என்னால் கிளியராக தெரில. இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற இடத்துக்கு நான் புதுசு. ஓகே, இப்போ மெயினாக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர் அக்சஸ் பண்ணுவோம். நார்மலாக வெறும் ரவுட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆர்ச்சர் 6 மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. 192.168.70.1 அப்படிங்கிற அட்ரஸை கனெக்ட் பண்ண போது எனக்கு வந்து என்ன பேஜ் ஓப்பன் ஆயிரும்னா அந்த ரவுட்டர் ஆக்சஸ் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிரும். பட் இப்போ நான் ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் போட்டுட்ருக்கேன். ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் அதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி தெரியாததுனால என்னென்னா என்னால் அந்த ரவுட்டர் அக்சஸ் பண்ண முடியல. அது வந்து 29 பை டிஃபால்ட்டாக வந்து அதில் 29 கொடுத்துருந்தாங்க. ஜியோட மோடியமில் வந்து சப்நெட், அந்த தேர்ட் சப்நெட் வந்து 29 கொடுத்துருந்தாங்க. ஸோ 29 பாயிண்ட் சம்திங்கில் ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ், பட் அது என்ன ஐபி அட்ரஸ்னு எனக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ எனக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்து Nmap அப்படிங்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி வேணும். அந்த Nmap யூட்டிலிட்டி வச்சு என்னோட நெட்வொர்க்கில் என்னென்னலாம் டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் நான் Nmap இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நான் அந்த பக்கத்தில் ஒரு லேப்டாப் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேப்டாப் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ லேப்டாப்பை நான் வந்து SSH வழியாக கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஃபைன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான். என்னோடய லேப்டாப் நீங்கள் ஹேக் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்கலி இப்போ நான் Nmap இன்ஸ்டால் பண்ணிட்டேன். Nmap கமெண்ட் எனக்கு மறந்து போச்சு. ஓகே, Nmap வச்சு எனக்கு இப்போ என்னன்னா நான் Nmap முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறதால எனக்கு அந்த இது மறந்து போச்சு. ஸோ Nmap வச்சு எப்படி அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா டிவைசஸையும் காட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத போட்டுட்ருக்கேன். அண்ட் -npன்னு ஏதோ வரும், எனக்கு கிளியராக மறந்து போச்சு. அதை தான் இப்போ நான் கூகுள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் ஆக்சுவலாக 3 in the morning ஆக்சுவலி, பட் who doesn't care. Nmap இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தட்ஸ் அ ஈஸி ஸ்டெப். ஸோ apt இன்ஸ்டால் நெட் டூல்ஸ் இருக்குடா. ஓகே, apt நெட்வொர்க்ஸ் ஆல்ரெடி ஃபுல் வெர்ஷனில் தான் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஐபி கான்ஃபிகில் போய் பார்த்து ப்ளா 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 ப்ளா. ஓகே, Nmap, திஸ் இஸ் சம்திங் தட் வி ஆக்சுவலி நீட். ஓகே, இப்போது இதை நான் இது பண்ணிவிட்டு 192.168.100.0 இருக்குல்ல, எனக்கு 100.0 கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அது என்ன அப்படின்னா 29 இருக்கும். ஓகே, அது ஏதோ கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 192.168.29.0/24. ஓகே, Nmap ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. 192.168.29.2, 29.16, 29.93 லேப்டாப். இதில் ஆக்சுவலாக லேப்டாப் கனெக்ட் ஆகுது. இது எனக்கு லேப்டாப்னு தெரியும். லைக் தேட் லேப்டாப். ஸோ இதில் 216.93 இந்த 3 ஐபி அட்ரஸில் 3 டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஐபி அட்ரஸாக போட்டு நான் செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ 192.168.2 என்ன இருக்குது? ஸோ மை காட், லைக் இது ஆட்டோஃபில் ஆகிருக்கு. ஆட்டோஃபில் ஆக விடக்கூடாது அதை. ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். 192.168.29 அப்படி இங்கே போய்ட்டு 29.16 கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேஜில் வந்து 16 இல்லை 0.93. ஓகே, ஆக்சுவலாக அது 0.93 இருந்திருக்கு. தட்ஸ் a குட் ஒன். அட்வான்ஸ்ட் போயிட்டு இங்கே அன்சேஃப். இதுதான் என்னோடய ஆர்ச்சர் C6 ரவுட்டரோட லாகின் பேஜ். பாஸ்வேர்டு இந்த பர்டிகுலர் பேஜில் நான் நைட் மோட் எடுத்து விட்றேன். ஏன்னா சில இடத்துல நைட் மோடு செட் ஆகாது. உங்களுக்கு தெரியுதுல்ல, நான் இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து வாட்ஸ் இட் கால்டு
அதுக்கு பேர் எதுவும் வருமே, ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எனிவே இல்லாட்டி நான் இது பண்ணுறேன், உங்களுக்கு ஐஸ் காட்டியாக இருக்கலாம். ஏதாவது ஃபெயில் ஆச்சு, ஏதாவது ஸ்கிரிப்ட் லோட் ஆகாமல் ஃபெயில் ஆச்சுன்னா மட்டும் நம்ம இது சேஞ்ச் பண்ணலாம். admin 123 தான் பாஸ்வேர்டு. அந்த அகெயின் அந்த ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குல்ல பார்த்தீங்களா, இது இங்கே பிரச்சனை ஆகுதா? ஓகே ஃபைன். சரி, ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதுக்காக தான் நான் வந்து நைட் மோட் எடுத்து விட ட்ரை பண்ணேன். ஓ மை காட். ஓகே, இந்த சைட் நான் ஒயிட் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னோடய ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு. இந்த ஆர்ச்சர் C6ஓட பாஸ்வேர்டு, ஒய்ஃபை பாஸ்வேர்டு, அந்த SSID இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. செட்டிங்ஸ் போயிட்டு சப்நெட் மாஸ்க், மேக் அட்ரஸ். ஓகே ஸ்கேன் தி QR code to download TP link app blah blah blah. இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலாக தெரியணும்னா இதில் என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸ்விம்மர் அப்டேட், அட்மினிஸ்ட்ரேஷன், கெஸ்ட். இந்த பர்டிகுலர் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னோடய பாஸ்வேர்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் ஆகுது. பட் இந்த ரவுட்டர் ஆக்சுவலாக என்னோடய மோடம்க்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய மோடமில் ஃபயர்வால் இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணிடணும்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் என்னோடய ஒரிஜினல் IP அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங் அட் ஆல். இப்போ ஒய்ஃபை செட்டிங்ஸ், நான் ஒயர்லெஸ் செட்டிங்ஸ்க்கு போகிறேன். இந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க, எனேபிள் ஒயர்லெஸ் ரேடியோ. எக்ஸாக்ட்லி எனக்கு வேணும் தான். ட்ரான்ஸ்மிட் பவர் வந்து ஹை கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும். ஆட்டோ சேனல் வித். ஓகே, இது கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, IC என்கிரிப்ஷன், AES நெட்வொர்க். ஓகே ஃபைன், இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. லேனுக்கு போவோம். நம்ம லேனில் ஸ்மார்ட் IP DHCP போட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் IP 0.93 தான் இந்த IP அட்ரஸ். இதில் 93 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரவுட்டரை வந்து நான் டிஃபால்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு டிஃபால்ட்டாக இந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ்க்கு வேணும், 92. இன்ட்ரெஸ்டிங். ஸோ எந்த அட்ரஸ்க்கு இது பண்ணலாம்? கரெக்டாக எனக்கு அந்த ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணணும் எப்போவுமே. IP அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே. ஓகே ஃபைன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கான்ஃபிகர் பண்ணணும். எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்? 29. மேபி லைக் 10. 10 வந்து என்னோடய டிஃபால்ட்டு தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன். தட் ஷுட் லுக் குட். இப்போ அதை டிஸ்கனெக்ட் ஆச்சா? இப்போ ரவுட்டர் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரீபூட் ஆகிட்டுருக்கு. என்ன நம்ம எதுக்காக நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கல்ல, மொபைல் ஃபோன் வந்து இப்போது என்னோடய இந்த லேண்டில் கனெக்ட் ஆகும்போது இதுக்கு இன்னொரு IP அட்ரஸ் கிடைக்கும். இந்த IP அட்ரஸ் மோஸ்ட்டாக ரேண்டமாக தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி சீக்வன்ஸாக 1 2 3 4 கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதில் சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது அந்த நம்ம இந்த வாய்ஸ் மீட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு ஆடியோ அந்த கம்ப்யூட்டர்லாம் சென்ட் பண்ணுறோன்னா அந்த கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த IP அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கரெக்டாக அந்த டேட்டா அங்கே போகாது, அங்கேருந்து டேட்டா இங்கே வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஸ்டாட்டிக்காக ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணுறோம். அப்படி அசைன் பண்ணுறதுனால ப்ராப்பராக தெரியும். இப்போது 100னா லேப்டாப்பு, 10னா ரவுட்டர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆப்ரேஷன் மோட்ஸ்க்கு 2.4 GHz. ஓகே, இதில் பேசிக்காக என்ன போட்டிருக்காங்க, கரண்ட் சேனல் 5. இது கரண்ட் சேனல் 5. இது என்ன சேனல்? சேனல் 40, சேனல் 5 என்ன சேனல்னு போட்டிருக்காங்க. பட் ஸ்டேட்ஸ் ஆஃப். கெஸ்ட் நெட்வொர்க் ஆஃபில் இருக்குது. அது ஏன் கெஸ்ட் நெட்வொர்க் ஆஃபில் இருக்குன்னு எனக்கு தெரியலை. LAN 1 கனெக்டட் 100 Mbps ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகே சூப்பர். ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறேன். அந்த 100 Mbps ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு போட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த 100 Mbps ஃபுல் டியூப்ளெக்ஸ் வந்து இதில் உள்ளது. இந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 100 Mbps மேக்ஸிமம் 100 Mbps தான். அந்த கேபிளோட இதனால் அப்படி கேபிளோட மேக்ஸிமம் ஸ்பீட் அவ்வளோ தான். இது வந்து ஆக்சுவலாக ரவுட்டர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஜியோ மோடம் கூட கனெக்ட் பண்ணியிருக்காது. 1 Gbps கனெக்ஷன் ஆக்சுவலாக.
அதில் அந்த ரவுட்டருக்கும் இந்த ரவுட்டருக்கும் பெருசான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னா இல்லை. ஆக்சுவலாக வந்து சிலருக்கு இந்த பாயிண்டில் ஒரு விஷயம் தோணிருக்கும், லேப்டாப்க்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவைப்படுது, ஸோ லேப்டாப்புக்கு 1 Gbps கொடுத்துட்டு இங்கே வந்து 100 Mbps கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். பட் இதில் பிரச்சனை என்னென்னா, லேப்டாப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அந்த இது எல்லாமே அங்கே இருக்குது, கேபிள் லென்த்து கூட மேட்டர் இல்லை, என்கிட்ட நல்ல கேபிள்லாம் இருக்குது. மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரவுட்டர் இருக்குல்ல, நான் இப்போ ரவுட்டர்னு சொல்லும்போது அந்த ஆர்ச்சர் சொல்கிறேன், ஆர்ச்சர் ரவுட்டர் இருக்குது, அது ரவுட்டர் மட்டும். மெயினாக அந்த மோடம் இருக்குல்ல, மோடம்னா நம்மளோட ஜியோ இருக்குல்ல, ஜியோயும் ஆர்ச்சரையும் நான் ஒரு மொக்க கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேபிளோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 100 Mbps தான்னா, அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சர் ரவுட்டர்லேருந்து நான் ஒய்ஃபை வழியாக கனெக்ட் பண்ணாலும் சரி, எது வழியாக கனெக்ட் பண்ணாலும் சரி, எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 100 Mbpsக்கு மேலே தாண்டாது. இதுதான் பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் ஹை இன்டர்நெட் கேபிளை வந்து நான் அந்த ஆர்ச்சர் 6க்கு கொடுக்கணும். இப்போது இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் காலேஜிலலாம் ஒய்ஃபை வச்சுருப்பாங்க, உங்கள் காலேஜிலலாம் ஒய்ஃபை இருந்திருக்கும்ல, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒய்ஃபை இருக்கும். ஸோ காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மெயினாக ஒரு ஹப்பு தான் இருக்கும், மெயினாக ஒரு இன்டர்நெட் டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேபிள் போட்டு இங்கே ஒரு ரிப்பீட்டர் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் ரிப்பீட்டரானு கூட எனக்கு தெரியல, ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஏபி வச்சுருப்பாங்க, இது வந்து ஒரு ரவுட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, கேபிள் போட்டு அடுத்தடுத்த டிவைஸஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நிறைய டிவைசஸ் இருக்கும், உங்கள் கேம்பஸ் ஃபுல்லாக வந்து என்ன நடக்கும்னா கவர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவல் லாஜிக். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜியோ இருக்குது பார்த்தீங்களா, ஜியோவிலேருந்து கொஞ்சம் டிவைசஸ்க்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது போதாததுக்குன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆர்ச்சர் C6 இருக்குல்ல, ஆர்ச்சருக்கு வந்து இதில் ஒரு 1 Gbps வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, நிறைய டிவைஸஸ்க்கு வந்து இன்டர்நெட் கொடுக்க முடியும். அந்த ஜியோவில் வந்து மேக்ஸிமமாக 4 போர்ட்டு தான் இருந்துச்சு, அது ஆல்ரெடி ஆக்குபைட் ஆகிடுச்சு. என்னால் கனெக்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னெல்லாம் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மெயின் பிசிக்கு கனெக்ட் பண்ணோம். ஸோ மெயின் பிசி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த செகண்டரி பிசி இருக்குல்ல, செகண்டரி பிசி ஒன்று கனெக்ட் ஆகிருந்துச்சு, அதுக்கப்புறம் லேப்டாப் ஒன்று கனெக்ட் ஆகிருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த செட்டப் பாக்ஸ் இருக்குல்ல, செட்டப் பாக்ஸ் ஒன்று கனெக்ட் ஆகிடுச்சு. 4மே கனெக்ட் ஆகி 4மே ஃபுல் ஆகிடுச்சு. இந்த லேப்டாப்போட இதுதான் உருவி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சராக மாற்றி விட்ருக்கேன். ஸோ இப்போ ஆர்ச்சரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்ச்சருக்கு பின்னாடி 3-4 போர்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு போர்ட்டு நான் அந்த என்னத்துக்கு கொடுத்துருக்கேன்னா லேப்டாப் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற போர்ட்டை இன்னும் என்கிட்ட வந்து ரவுட்டர் இருக்குது, என்கிட்ட ஆக்சுவலாக இன்னொரு ரவுட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மொக்கா ரவுட்டர், டீலிங்கோட ஏதோ ஒரு மொக்கா ரவுட்டர் இருக்கும், அதை எடுத்து என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஹப்பு மாதிரி வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு நெட்வொர்க்கிங்கில் தான் நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நானே அந்தளவுக்கு இதை ட்வீட் பண்ணல. ஒரு காலத்தில் எனக்கு வந்து ஹேக்கிங், இந்த நெட்வொர்க் இன்ட்ரூஷன், பென் டெஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த டைமில் இதெல்லாம் பண்ணும்போது என்கிட்ட வந்து என்னென்னா இன்டர்நெட் இல்லை, வந்து ப்ராட்பேண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம், போர்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. மொபைல் இன்டர்நெட்டில் எதுவுமே பண்ண முடியாது. மொபைல் இன்டர்நெட்டில் பென் டெஸ்ட்டை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. கெஸ்ட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், எனேபிள் திஸ் நெட்வொர்க். ஓகே, இனிமேல் நான் கெஸ்ட் வந்தாங்கனாலும் கெஸ்ட் ஈச் அதர், இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இது என்னென்னு எனக்கு கிளியராக தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஒய்ஃபை கொடுக்கறதுக்காக உள்ள செட்டப் இது. ஓகே ஃபைன், எனேபிள் கெஸ்ட் நெட்வொர்க்கு i.tamizhin. ஓகே சாரி, கெஸ்ட் நெட்வொர்க். இதில் செக்யூரிட்டி கொடுக்காமல் பண்ணலாமா? ஓகே கொடுப்போம், செக்யூரிட்டி கொடுப்போம். மிஷின் ஆட்டோவாக இருந்துட்டு போட்டு பாஸ்வேர்டு தெரில, பாஸ்வேர்டு வந்து என்ன பெஸ்ட்டு, ஃபோர்ட்நெட் கெஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்ன இதில்னா, ஃபோர்ட்நெட் கெஸ்ட்டுன்னு சும்மா சொன்னால் போதும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆர்மிபி வந்து கிரேஸியாக 1 2 3 4 சரி இருக்கு போட்டு, ஏன்னா வந்து வரவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காம்ப்ளெக்ஸாக என்னோடய ஒரிஜினல் ஜியோட பாஸ்வேர்டு இல்லாட்டி என்னோடய ஆர்ச்சரோட மெயின் பாஸ்வேர்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை மட்டும் டக்குன்னு சொன்னால் போதும் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி 5 GHz ஹை ஸ்பீடு இன்டர்நெட் தான். ஆனால் அதில் ஸ்பீட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஓப்பன் ஆகிடுச்சா, ஐதமிழன் கெஸ்ட் நெட்வொர்க் இன்னும் ஆக்சுவலாக ஓகே, ஐதமிழன் கெஸ்ட் நெட்வொர்க்னு ஒன்று வந்திருக்கு. கிளிக் பண்ணுறேன். இதோட பாஸ்வேர்டு வந்து FORTNITEGUEST, ஃபோர்ட்நெட் கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபோர்ட்நெட் கெஸ்ட் ஆட்டோ கனெக்ட் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஸ்பீடு இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா காட்டுது, 866 Mbps காட்டுது. மெயின் நெட்வொர்க்கில் கூட எனக்கு அவ்வளோ காட்டவே இல்லை, ஆனால் இதில் அவ்வளோ காட்டுது. 5 GHz. வாவ்,
மேனேஜ் ரவுட்டர் ரீகனெக்ட் அட்வான்ஸ்டு ஃபைன். ஐ மீன் லைக் எப்போவுமே எனக்கு டிவைஸ் உள்ள ஃபோன் ஐபி அட்ரஸ் கொடுங்கப்பா, எனக்கு அதுதான் வேணும். ஸோ பேசிக்காக இப்போது அந்த ஆர்ச்சர்லேருந்து 2 சிக்னல் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கு. ஒன்று கெஸ்ட் நெட்ஒர்க்னு இருக்கும், ஒன்று சும்மா ஐத்தமிழ்னு இருக்கும். அதை நான் ஆர்ச்சர் 6 ஒரு வேளை ரீநேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் 2 வந்துட்டுருக்கு. இன்டர்நெட் மேபி கீப் ஒய்ஃபை கனெக்டட். பட் ஸ்டில் இப்போ அது ஸ்பீட் கம்மி ஆகிடுச்சு. ஐ மீன் லைக் அது ஏன் ரேண்டமாக ஒவ்வொரு ஸ்பீடில் இதாகிட்டு இருக்குன்னு தெரியல. இப்போ 650 Mbps காட்டுது, பட் இட்ஸ் ஓகே. ஸ்டில் இட்ஸ் அ ஹையர் இன்டர்நெட் கனெக்ஷனுங்கிற மாதிரி சொல்லலாம். மொபைலில் ஊக்கில் ரன் ஆகுதான்னு தெரில. பிசியில் ஏதோ 2 நாளாக பிரச்சனை நினைக்கிறேன். 2-3 நாளாக வந்து கம்ப்யூட்டரில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணால் எனக்கு ஸ்பீட் டெஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஆனால் மொபைலில் ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த யூட்டிலிட்டி தெரியுமான்னு தெரில. சரி 1 செகண்ட். இன்னொரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு டெர்மினலில் என்னால் வந்து ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு யூட்டிலிட்டி அவங்க அஃபிஷியலாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன். பட் ஸ்பீடு ஆக்சுவலாக இங்கே நான் ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணிருக்கேன். மொபைல்லேயே ரன் பண்ணிட்டுருக்கேன், இங்கே ரன் பண்ணிருக்கேன். ரெண்டுமே ஸ்ப்ளிட்டாகி காட்டிகிட்டு நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது தான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் ஆக்சுவலாக குட் ஸ்பீட் காட்டுது. 140 Mbps டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் 140 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் குட் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஐ மீன் லைக் இதில் காமெடியான விஷயம் என்னென்னா அந்த ஆர்ச்சர் 6 தான் 2மே கனெக்ட் ஆகிருக்கு. ஆர்ச்சர் 6ஓட மெயின் ரவுட்டரில் மெயின் நெட்ஒர்க்கில் வந்து இது கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் கம்ப்யூட்டரோட ஸ்பீட் வந்து படுத்து கிடக்கு. இது வந்து ஆர்ச்சர் 6ஓட கெஸ்ட் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து சூப்பர் ஸ்பீடில் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் இது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக இல்லை தட்ஸ் சம்திங் இஸ் ராங் வித் தேட்ங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னென்னு எனக்கு கிளியராக தெரில. பட் ஏதோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அது 100 Mbps கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கா, அப்படி இருந்தால் கூட அது கம்மியாக தான் இதாகிருக்கு. ஸ்டில் பேடுங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ இதில் ஃபுல் நெட்வொர்க் ஓகே. ஒருவேளை அது வந்து அந்த ஜியோ ரெயில்டெல் கார்பரேஷன் இந்தியா blah அதை கனெக்ட் பண்ணியிருக்க சர்வர்னால் கூட இருக்கலாம். என்னால் அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே இது வேறு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஷைன் ப்ளஸ் நெட்வொர்க்ஸ், இங்கே ஷைன் ப்ளஸ் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு இதை நான் ஹைட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா, இதில் நம்ம பர்டிகுலராக இதே சர்வருக்கு செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே இப்போ 144 Mbps டவுன்லோட் ஸ்பீடும் 142 Mbps அப்லோட் ஸ்பீடாக இருக்குது. குட் டைம். இந்த டைமில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் இட்ஸ் குட் ஸ்பீட் வேணும். ஓகே ஃபைன். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்பீட் டெஸ்ட் இருக்குல்ல, ஸ்பீட் டெஸ்ட்னு போட்டு ஹெல்ப் கொடுக்குறேன். ஸ்பீட் டெஸ்ட் பை ஹெல்ப், அது ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணிகிட்ருக்கு. ஹெல்ப் ஓகே ஃபைன். இப்போது இதில் என்னென்னா எனக்கு எல்லா சர்வரையும் ரிலீஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லுன்னு கொடுக்குறேன், -L. ஏன்னா அந்த மேலே அப்படி தான் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது தானே, ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் அதே நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஐடி எனக்கு வேணும். 9591 ஓகே ஃபைன் பர்ஃபெக்ட். ஓகே 9591. ஸோ அது ரெயில்டெல் அதில் கனெக்ட் பண்ணுது. அங்கே கனெக்ட் பண்ணு இருந்தாலுமே அதோட ஸ்பீட் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. சச் அ பேட் ஒன் ரைட் தான். ஆனாலும் என்ன நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஐத்தமிழன், வெறும் ஐத்தமிழன் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்களா எக்கச்சக்கமான நெட்வொர்க்ஸ், எக்கச்சக்கமான ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ் இருக்குது. இதில் முக்கால்வாசி என்னோடது தான், மேலே இருக்கிறது என்னோடது, இது ரெண்டுமே பொஃபினோடது. இந்த 2.2 GHz தான் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஹைலைட்டான காமெடி என்ன தெரியுமா, இந்த ரவுட்டர்லேயே அவங்க சில விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை ஜியோ மோடமில் வந்து நீங்கள் உங்களோட நேமில் வந்து பாயிண்ட் வைக்க முடியாது, டாட் வைக்க முடியாது. அது என்ன லாஜிக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆப்பில் இருந்து உங்களால் பாயிண்ட் வைக்க முடியாது. எனக்கு இந்த தமிழ்னு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ரவுட்டருக்குள்ளே போயிருந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அண்ட் அதேமாதிரி 2.4 GHz, இங்கே 2 GHzன்னு போட்டிருக்காங்க, அது ஆக்சுவலாக 2.4 வரும். அங்கே பாயிண்ட் வைக்க முடியாதனால அது 24ன்னு போட்டால் தப்பாருங்கிறதுனால 2 இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கெஸ்ட் நெட்வொர்க், இப்போ நம்ம கெஸ்ட் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி கெஸ்ட் நெட்வொர்க்கில் ஃபோர்ட்நைட் கெஸ்ட்டா, ஓகே நோ, எனக்கு அதில் டிஸ்கவர் பிளாக் வேண்டாம், அது கெஸ்ட் நெட்வொர்க் தான். ஸ்பீட் டெஸ்ட், இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அது அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லைக் மேபி அது 2 GHz ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சா, லோ ஆகிடுச்சா என்ன வேணும் எனக்கு தெரியல. யா, இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ ஃபியூ திங்ஸ்.
மேபி வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த இது தேவையில்லை. எனக்கு என்னோடய ஒய்ஃபைல வந்து ஐ மீன் லைக் என்னோடய ரவுட்டரில் எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் குவிக் செட்டப். ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் நமக்கு ஒயர்லெஸ் இருக்குல்ல, இந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு எனக்கு ஆக்சுவலாக வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த 2 GHz தேவை, 2.4 தேவையில்லை. நான் சேவ் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஐத்தமிழன்னு கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் கனெக்ட் ஆகணும் நியாயப்படி. ஸோ இதில் கனெக்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் திருப்பி ஒரு தடவை. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்கோன்னு தெரியுதில்ல, அது ஆக்சுவலாக 2.4 GHzக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு போல இருக்குது. பட் இப்போது அது குட் ஸ்பீடில் தானே இருக்குது. என்ன தான் அப்லோட் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் படுத்து இருந்துச்சுனாலும் இப்போது டவுன்லோட் ஸ்பீட் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ தட்ஸ் அ வின் சிச்சுவேஷன். இது லேக் ஆகுதா இல்லை எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் இருக்கா? ஓகே, இட்ஸ் நாட் ஈவன் லேகிங். ஓகே, கிட்டத்தட்ட வந்து 26 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது மெயினான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது அந்த ரவுட்டரோட நேம் சேஞ்ச் பண்ணோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆர்ச்சர் C6ன்னு சேவ் பண்ணுறேன். ரீசன் இருக்குது, ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கெஸ்ட் நெட்வொர்க்னு இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மொத்தமாக ரவுட்டர் ரீபூட் பண்ண நோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கெஸ்ட் நெட்வொர்க்குக்கு போகணும். இந்த ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் இருக்கா, இதில் கெஸ்ட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த கெஸ்ட் நெட்வொர்க்கில் போய்ட்டு 2.4 GHz இருக்குல்ல, அது நம்ம எனேபிள் பண்ணல, வெறும் 5 GHz எனேபிள் பண்ணிருக்கோம். தட்ஸ் a good one. குவிக் செட்டப். ஓகே, இப்போ ரீபூட் பண்ணுறதுக்கு அது கிட்டத்தட்ட இதில் ஹைலைட்டான விஷயம், ஜியோ ரீபூட் ஆகிறதுக்கு 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். என்னோடய பழைய நான் யூஸ் பண்ண ப்ராட்பேண்டோட மூடம் பூட் ஆகிறது டக்குன்னு பூட் ஆயிரும் ஒரு லைக் 20 or 30 செகண்ட்ஸில். ஆர்ச்சர் கிட்டத்தட்ட பூட் ஆகிறதுக்கு ஒரு 40-50 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகும். என்னோடய கம்ப்யூட்டர் அதுக்கு முன்னாடி பூட் ஆயிரும். ஐ மீன் லைக் இப்போது கரண்ட் கட் ஆகிடுச்சோ இல்லாட்டி பவர் கட் ஆகி பவர் சர்ஜ் ஆகிட்டு எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய கம்ப்யூட்டர் வந்து மோடம்க்கு முன்னாடியே பூட் ஆகும். கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டே இருக்காது. கம்ப்யூட்டர் பூட் ஆகி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சிலருக்கு இருக்குமான்னு தெரில. சிலருக்குலாம் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு ஐ மீன் லைக் இதுவே போகாது, மோடமில் பவரே போகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்வெர்ட்டர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பொஃபின் மாதிரி எனக்கு மொத்தமாக கரண்ட் கட் ஆச்சுன்னா கூட என்னால் என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். பொஃபின் வீட்டிலோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி அது அந்த ஒரு பேக்கப்புக்காக தான் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட யூபிஎஸ்சில் அந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே யூபிஎஸ்சில் கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸப்ட் ஒரு மானிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகல, தேவையில்லை. கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒரு மானிட்டர் கொஞ்சம் சார்ஜ் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் லைக் இந்த சிபியூவில் அதுக்கு கீழே இருக்க சிபியூ சார்ஜ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரவுட்டர் ஆனில் இருக்கும், ஜியோ ரவுட்டர் ஆனில் தான் இருக்கும், மோடம் ஆனில் தான் இருக்கும். ரெண்டுமே எல்லாமே யூபிஎஸ்சில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து கரண்ட் கட் ஆச்சுனால ஒரு 5-10 மினிட்ஸ் ஆனில் இருக்கிறது மாதிரி நான் சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் ஒர்த் இன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டைமுக்கு கரெக்டாக இது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து சில காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஐத்தமிழன் எல்லாமே ஐத்தமிழனாக தான் இருந்துகிட்ருக்கா. ஓகே, இப்போ இதில் ரீபூட் ஆகிட்டு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே கரெக்டாக ரீபூட் ஆகிறது வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் அது அப்படி கிடையாது. இதிலே டெவலப்பர் வந்து சின்ன பண்ண தான் பண்ணி வச்சுருக்காங்க. டைமர் தான் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஓடிட்டுருக்காங்க. ரீபூட் பண்ணால் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு % இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி அப்சல்யூட்டான அந்த லோடிங் ப்ராசஸை இன்டிகேட்டே பண்ணல. எதுக்காகன்னு நான் சொல்கிறேன், ரவுட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, அது ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுலேருந்து எந்த டேட்டாவும் உங்களால் வாங்கவே முடியாது. என்ன லோட் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களால் எந்த டேட்டாவும் ரிசீவ் பண்ண முடியாது. ஒரே வழி உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த டைமர் போட்டு இது பண்ணி ரீபூட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு வேறு வழி இல்லை. அண்ட் அங்கே நெட் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே நெட் கனெக்ட் ஆகிடுச்சோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பட் நம்ம ஓகே ஃபைன், நெட் கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபைன். இப்போ நம்ம திருப்பி இதே அட்ரஸ்க்கு போவோமா. நம்ம ரவுட்டருக்கு ஸ்டாட்டிக் ஐபி மாற்றிருந்தோம் ஞாபகம் இருக்குல்ல, 192.168.29.10. ஆக்சுவலாக எனக்கு இந்த 29 பிடிக்கல அது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழியில் நினைக்கிறது. நம்ம எதாவது தப்பு பண்ணுமா பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் தெரியும். நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணோம். பட் அந்த அசைன் பண்ண இது வந்து அதாச்சா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ மேபி வந்து 93 நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 93 இருந்துச்சு. அதோட ஐபி அட்ரஸ் அதுவும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192.168.29.10 + 192
ஸோ நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணோம்? ஓகே, பிரச்சனை இல்லை, நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம். லேப்டாப் சாரி, இங்கே ஒரு லேப்டாப் இருக்கும்ல. நம்ம அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வந்துடுமா? சாரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்மேப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு அதை திருப்பி மறந்து போச்சு. ஓகே, 192.168.24 தானே. என்பியா -SP. ஓகே, -SP 29 பாயிண்ட். ஆக்சுவலாக இது வந்து 0 போட்டுட்டு 24. ஓகே, ஃபைன். எதுக்காக அந்த 0 24 போடுறேன்னு கேட்காதீங்க, எனக்கு அது மறந்து போச்சு. 100 ஆக்சுவலாக 29.10 அது இருக்குது. நம்ம அசைன் பண்ண ஸ்டாட்டிக் ஏபி அதில் தான் இருக்குது. பட் எதனால் அது லோட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரவுட்டர் அந்த டைமில் பூட் ஆகவே இல்லையா? இல்லை ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் நெட்வொர்க் ஐத்தமிழ் கனெக்ட் கெஸ்ட் நெட்வொர்க்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன். மேபி அதனாலேயே இருக்கலாம். கெஸ்ட் நெட்வொர்க்னால ப்ரிவென்ட் பண்ணுறாங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேன், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. எப், ஐ வாஸ் ரைட். பார்த்தீங்களா? ஐ மீன் லைக் அதில் ஒரு எதனால் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லும்போது நம்ம திங்க் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி திங்க் பண்ணுறது வந்து லாஜிக்கல் திங்கிங் ஆர் மேபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால பேசுகிறேன்னு தெரியல. பட் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு தோணிடும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஐ மீன் லைக் பேசிக்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஐடியா இருக்கும். ஸோ admin 1 2 3. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரவுட்டர் இருக்குல்ல, அந்த ரவுட்டர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அந்த பழைய ப்ராட்பேண்டுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். நான் ரிட்டர்ன் பண்ணலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன். இன்டர்நெட் கனெக்ட் ஆகலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன். பேக்கெட் லாஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன். எக்கச்சக்கமான எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு 1 வீக்காக. நான் அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், அவங்க கேட்கவே இல்லை. டெய்லி காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆள் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஈவினிங் கால் பண்ணால் லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் இதே ப்ரொசீஜர் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செம்மையாக கடுப்பானேன். ஒரு நாள் கால் பண்ணியிருந்துட்டு அவங்களுக்கு கிளியராக தெரியும் என்னோடய லொக்கேஷனில் வந்து வேறு ப்ராட்பேண்ட் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நானும் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கும் தெரியும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் அவங்க 2500 கிட்ட பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதே பேமெண்ட்டை வந்து நான் வந்து ஜியோவில் பே பண்ணேன்னா எனக்கு வந்து 500 Mbps கிடைக்கும். அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் 500 Mbps கிடைக்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து 200 தான் தந்துட்டுருக்கீங்க. 200 Mbps அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட். அதில் கனெக்ஷன் பிரச்சனை இருக்குது, பேக்கெட்லெஸ் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸ்பீடும் கம்மியாக, இதையோட கம்மியாக எனக்கு 15 Mbps 2 Mbpsலாம் ஸ்பீட் கிடச்சிது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து ட்ரூலி அன்லிமிட்டட். அவங்க வந்து எனக்கு 2000 GB லிமிட் பண்ணுவாங்க. ஜியோவில் எனக்கு வந்து ட்ரூலி அன்லிமிட்டட் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லிட்டு அதில் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரிப்ஷன் சேர்ந்தே கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மலாக அதுக்கு தனியாக பே பண்ணிட்டு இருப்பேன். அமேசான் பிரைம், டிஸ்னி ப்ளஸ்லாம் தனியாக பே பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் இப்போ இருக்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு ஜியோ கிடைக்காது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். பட் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் நினச்சேன்னா டக்குன்னு நான் வந்து வீடு மாறிடுவேன். நாளைக்கு நினச்சா நாளைக்கு கழிச்சு கூட நான் மாறிடுவேன். ஜியோ கிடைக்கிற இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க அதுக்கு கூட மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் 2 கனெக்ஷன் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு வந்து நான் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் கூட ஒர்க் பண்ணுற 2 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் பே பண்ணி கனெக்ஷன் எடுத்து கொடுத்தேன். அப்போ அந்த கனெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன், நான் அந்த 3 கனெக்ஷன் சேர்த்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கும் அவங்க மதிக்கவே இல்லை. கடைசியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்ககிட்ட கால் பண்ணி பார்த்தேன். கடைசியாக ஒரு வாட்டி கால் பண்ணியிருந்து எனக்கு கனெக்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலெக்ஷன் டீம்லேருந்து கால் வரும்னாங்க. கால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு பொஃபின் கிட்ட சொன்னேன். பொஃபின் ரெடி பண்ணால் நான் வந்து அப்படியே வீட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்தாச்சு, ஜியோ கனெக்ஷன் எடுத்தாச்சு. கனெக்ஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதத்துக்கு நவம்பர் இப்போது நான் கரெக்டாக கிளம்பி வரதுக்கு முந்தின நாள் எனக்கு வந்து நான் கிளம்பி வந்த அடுத்த நாள் எனக்கு அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும், அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் லைக் அடுத்த மந்தோட செஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நான் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அதுக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அதுக்கு மெயில் வருது, மெசேஜ் வருது. ஐ மீன் அடுத்த மாதத்துக்கு கரண்ட் பில் வந்து பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. கரண்ட் பில் வருது. ஐயோ, இன்டர்நெட் பில்லு நெக்ஸ்ட் மாதத்துக்கு ஒன்று 2300 சம்திங் ருபீஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ளீஸ் பே த பில் இன் 2 or 3 daysங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணி சொன்னேன், நான் எதுக்காக பில் கட்டணும், நான் வந்து அந்த ஊர்லேயே கிடையாது, நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கால் பண்ணி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரவுட்டர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இப்போ வேறு ஊரில் இருக்கேன், என்னால் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து தரலாம் முடியாது, நான் இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கால் பண்ணி பார்த்தேன், உங்கள் சேர்ந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஓடிச்சு.
அப்புறம் கடைசியாக அவங்க சொன்னாங்க அந்த 2 கனெக்ஷன் நாங்கள் வந்து எதுவுமே எங்கள் கையில் வைத்து தாங்கிக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாவம் அந்த 2 கனெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 Mbps பே பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்களுக்கு 75 Mbps கிடைக்குது, ஒருத்தவங்களுக்கு 60 Mbps கிடைக்குது. அதுக்கு சம்பவம் பண்ணலான்னு தான் இருக்கேன். 2-3 நாள் போட்டு கிட்டத்தட்ட எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் அதனால தான் போயிட்டுருக்கேன். அதனால் அந்த ரவுட்டர் என்கிட்ட தான் இருக்குது. அந்த ரவுட்டர் நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க இத்தனை நாள் என்ன வச்சு செஞ்சதுக்கு அது ரவுட்டரை நான் சன்மானமாக எடுத்து வச்சுக்கிறேன். இருக்கட்டு. ஃபைனலி நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த Archer 6 இது பண்ணிட்டோம். அந்த Archer 6 கனெக்ட் ஆகிற டிவைசஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஐபி வேணும்னாலும் கூட அசைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது ஐ மீன் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் என்னோட ரூமுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கூடிய சீக்கிரம் 500 Mbps அப்லோட் பண்ணிடுவேன். கரெக்டாக 1 மந்தில் வந்து 500 Mbps அப்லோட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணிடுவேன். அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என் ரூமுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க 500 Mbps எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஐ மீன் லைக் மெகாபைட்ஸ் பெர் செகண்ட்லாம் இல்லை. 500 Mbps ரைட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த இது சொன்னேன்ல, பிங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Fortniteல பிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஜியோ இஸ் ஸ்டில் பெட்டர் தென் ஐ மீன் பெட்டர்னு சொல்லலை. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் மாதம் ஒரு அதனால இருக்கலாம். பட் போக போக பார்க்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஐ மீன் லைக் ப்ராட்பேண்ட்லேருந்து இன்னொரு கனெக்ஷன் யார் கேட்பா, நோன் கேஸ் எக்ஸப்ட் அஸ். ஃபைன். இப்போது ஸ்பீட் டெஸ்ட் கடைசி பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் நம்மளோட ஒய்ஃபையோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஒய்ஃபையோட நேம் அங்கே வரவே இல்லை. அந்த இதை தான் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் அதை ஃபிக்ஸ் பண்ணாமலே போயிட்டேன். ஓகே, இப்போது ஒயர்லெஸ் செட்டிங்ஸ் Archer C6. ஓகே, நம்ம 5 GHz மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம அங்கே மாற்றிட்டோம். இதுதான் என்னோடய முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது. மோட் வந்து மிக்ஸ்டு மோடில் இருக்குது பார்த்தீங்கல்ல. ஓகே, இதனால தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாக்டாக இருந்ததுனால தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். 802.11 AC 802.11 டைப் பண்ணுங்கடா. 802 ஏசியோட மேக்ஸிமம் ஸ்பீடு போல் இருக்குது. ஓகே, ஸோ இது நான் இந்த மோடில் மட்டும் போடுறேன். இந்த இது இருக்குல்ல, இதை வந்து இந்த மோடில் மட்டும் போடுறேன். இந்த மோடு வந்து உள்ளதில் ஹை ஸ்பீட் மோடுன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம். இப்போது இது டிஸ்கனெக்ட் ஆகிருக்குமா? ஓகே, அவங்க சொல்கிற கான்செப்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம திருப்பி ஒரு ரீபூட் பண்ணுவோம். ரீபூட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரீபூட் பண்ணதுக்கப்புறம் ஐ மீன் லைக் ப்ராக்டிக்கலி அந்த லிங்க் ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் மொபைல்லேயே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு ரீசனால தான் அது அடிக்கடி ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஜியோ மோடம்லேயும் நான் செக் பண்ணி பார்க்கணும் அந்த இதுக்கு ஆப்ஷன் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதில் இருந்துச்சுன்னா ஐ ஷுட் ப்ராபப்ளி சேஞ்ச் சம்திங் மேபி ஆர் மேபி நாட். ஓகே, ஹூ கேர்ஸ். ஹரிபோ சம்போ. நம்ம இன்னொரு வீடியோ சொல்லியிருந்தேன்ல, நான் என்னோடய எந்த அப்ளிகேஷன்லாம் மொபைல் ஃபோனில் பே பண்ணி யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு நான் ஒரு வீடியோ போடணும். அதில் கொஞ்சம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, யோசிக்கணும். அந்த காலத்துலேருந்து நான் யூஸ் பண்ண நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. MX பிளேயர்லாம் அந்த லிஸ்ட்டில் உண்டு. இப்போ MX பிளேயர் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் இட் ஷுட் பி த இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். Fortnite எக்ஸிட் லேகு, reboot router. ஃபைனலி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நான் ரூம் ஸ்விட்ச் பண்ணுறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஐ மீன் ஒர்க் அதிகம் தான் எப்போது எல்லா வீக்கும் கம்பேர் பண்ணும்போது. எனக்கு இப்போ தூக்கம் வர ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. பட் இட்ஸ் ஓகே. அம்பர்லாவோட ஸ்டேட்டஸ் செம்மையாக இருக்குது. பாவம் அம்பரில் வச்சு செஞ்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் இல்லை பார்த்தீங்களா, மறந்துட்டேன். ஓகே, ஐத்தமிழன் கெஸ்ட் நெட்ஒர்க்கில் இல்லை, ஐத்தமிழன் Archer C6 கனெக்ட் பண்ணுவோம். Archer C6 Fortnite டச் தானே. கனெக்ட் ஆகிரு, பாஸ்வேர்டு மட்டும் எரர்னு சொல்லாத. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் அ குட் ஒன். ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்ப்போமா. இட்ஸ் அ ப்ரைவேட் நெட்ஒர்க், அது பப்ளிக் இல்லை, ப்ரைவேட் நெட்ஒர்க் தான். ஹார்ட்வேர் யூஸ் ரேண்டம் ஹார்ட்வேர் அட்ரஸஸ் டு மேக் இட் ஹார்ட் ஃபார் பீப்புள் டு ட்ராக் யுவர் லொகேஷன் when you connected to Wi-Fi networks. ஓகே,
அதனால தான் எதனால் வந்து அவங்க ரேண்டம் ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. மீட்டட் கனெக்ஷன் இல்லை, இது மீட்டட் இல்லைப்பா. 5 GHz நெட்ஒர்க் பேண்ட்விட்த் வந்து 5 GHz, நெட்ஒர்க் சேனல் 40, லிங்க் ஸ்பீட் வந்து 433 Mbps. ஓகே, மேக்ஸிமம் ஸ்பீடு எதனால் அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கல்ல. $29.10 கனெக்ட் பண்ணலாம் திருப்பி ஒரு தடவை. ஓகே, இந்த இதில் கனெக்ட் ஆகுது. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்னா, இதில் 2-3 மெத்தட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் மேக்ஸிமமாகவே 100 and something தானே. இப்போ 433 Mbps எனக்கு காட்டுது. மொபைல் ஃபோனில் தான் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். மொபைல் ஃபோன் ஆர்ச்சர் C6. ஓகே, ஆர்ச்சர் C6 வெரி ஃபாஸ்ட்டு. FORT. ஓகே, அதோட லிங்க் ஸ்பீடை செக் பண்ணி பார்ப்போம். இன்வாலிட் பாஸ்வேர்டு. ஓகே, கனெக்ட் ஆகுது நினைக்கிறேன். ஓகே, அது ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிடுச்சு. சூப்பர். இங்கே ஆக்சுவலாக எனக்கு 702 Mbps காட்டுது. அதில் இதை விட கம்மியாக காட்டுது. அட்வான்ஸ்டு ரேண்டமைஸ்டில் எனக்கு வந்து ஃபோனோட மேக் அட்ரஸை காட்டுங்க. அப்போ தான் எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருந்துச்சு. ஓகே ஃபைன், சூப்பர், தட்ஸ் அ குட். இதில் என்னென்னா, நான் அந்த ஐபி அட்ரஸ் இதுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஜியோ மோடமில் வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி ரூல் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த ரூல் இங்கே அப்ளை ஆகுது. அதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. 780 Mbps காட்டுது, அங்கே வந்து 400 and something தான் காட்டுது. That is something that we should be checking out. And system tools போய் இந்த advanced settings ஒன்று இருக்குமே, settings, operation mode, network, wireless. இதில் சில ஆப்ஷன்ஸ் இல்லை அங்கே ஆக்சுவலாக. அட்மினிஸ்ட்ரேஷன், ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, wireless, network, LAN, DHCP. okay, that is so bad. DHCP is over automatic. இங்கே என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா, கிளைண்ட் லிஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ், குயிக் செட்டப். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன வரோம் பார்ப்போமா. இன்னொரு விஷயம், இங்கே இவன் அம்பர்லாவோட ஸ்டேட்டஸ் சிங்கிள் சாமுராய். ஏன் அம்பரோட கான்வர்சேஷன் இப்படி தான் இருக்கும் எனக்கு. இதில் 142 Mbps and 132 Mbps, ஸ்டில் குட். ப்ரைஸிங்கில் வந்து 500 Mbps வந்து 2500 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1000 Gbps, ஐ மீன் லைக் 1 Gbps வந்து கிட்டத்தட்ட அதை விட 1500 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஐ மீன் லைக் 4000 rupees பே பண்ணணும். 1 Gbps வச்சு நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஐ மீன் லைக் இன்ஃபேக்ட் இந்த 500 Mbps வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பட் இட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் குட். அப்கிரேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. 150 Mbpsக்கு அப்புறம் ஆல்ரெடி 200 Mbps யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ அதை டவுன்கிரேட் ஆன மாதிரி தான் 150 MB யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஐ மீன் லைக் சொல்கிறேன்ல, பெருசாலாம் நான் டவுன்லோட் எதுவுமே பண்ண மாட்டேன். யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது வேறு என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எதுவுமே கிடையாது. Fortniteல எப்போது ரேண்டமாக அப்டேட் வரும். அப்டேட்டுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் எனக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஹை ஸ்பீட் தேவையில்லை தான். பட் சம்டைம்ஸ் இருக்கட்டுமே, நல்லா இருக்குமே, ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லலாம். அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ வேறு என்ன இன்றைக்கி பண்ணலாம். கிட்டத்தட்ட எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செட்டப் பண்ணிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் மாதிரி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மேபி வந்து நான் இனிமேல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சின்னதாக சில விஷயங்களை செட்டப் பண்ணுவேன். அதை செட்டப் பண்ணுற விஷயத்தை நான் இனி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, ஆடியோவுக்கு தான் நான் மூவ் பண்ணி போகும்போது ஆடியோ மைக் ரெக்கார்டிங் இந்த மைக் இருக்காது. ஸோ என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரூமெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ண வேண்டியது. அந்த ரூமெல்லாம் நான் நாளைக்கு இன்னொரு நாள் ஒரு இதாக போடுறேன். ஐ மீன் லைக் ஒய் நாட், அப்சல்யூட்லி. நம்ம காலையில் வந்து சரி, இந்த வீடியோ வந்து நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நாளுக்கு 2 வீடியோஸ் வருமோ, ஒரு வேளை இருக்குமோ,
இருக்குமோ? ஓகே, இப்போ லேப்டாப்பை நம்ம வந்து இது பண்ணணும். நான் லேப்டாப்பை ரீபூட் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள்லாம் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஓப்பன் நெட்வொர்க் செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டிஃபால்ட்டாக அது ஈத்தர்நெட்டில் தான் கனெக்ட் ஆகும். நெட்வொர்க் வியூ ஹார்ட்வேர் அண்ட் கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஈத்தர்நெட் என்னோடய டிஃபால்ட் ஈத்தர்நெட் அடாப்டர் வந்து நான் டிசேபிள் பண்ணேன். இப்போ நான் அதை எனேபிள் பண்ணேன். இதோட லிங்க் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போமா? ஸ்டேட்டஸ் 1 Gbps. 1 Gbps இந்த அளவுக்கு இன்டர்நெட். ஐ மீன் லைக் இதில் ஒரு காலத்தில் என்ன சொல்கிறதுக்கு, கேபிள் இன்டர்நெட் அளவுக்கு ஸ்பீடுலாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இன்டர்நெட்டே 1 Gbpsலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதை நினைக்கும் போது எனக்கே பெருமையாக இருக்குது.